வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் திரு விஜய் வந்த ஒரு மாநிலங்களவை இடத்தை காங்கிரஸ் கொடுத்துட்டாரு. யாருமே எதிர்பார்க்கல. இது மூலம் என்னாச்சுன்னா காங்கிரஸ் திமுக உறவு எப்பவுமே வராதுங்கிற மாதிரி உடைஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணி கூட்டத்துல கலந்துக்க போறதில்ல அப்படின்னு திமுக அறிவிச்சிருச்சுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுல பலவிதமான ராஜதந்திரங்கள் இருக்கு. ஏன் இந்தியா கூட்டணி கூட்டத்துல கலந்துக்கல அப்படின்னு திமுக சொல்லுது அப்படின்னா, நாங்க தான் சீட்டு கொடுத்தோம், நாங்க தான் ஜெயிக்க வச்சோம். உடனே தாவேக்காவுக்கு அதிக இடம் கிடைச்சோன்னு நேரா முதல்ல போய் நின்னது காங்கிரஸ் தான். அது எங்களுடைய தொண்டர்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் சரியா நடக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டது யாருன்னா முதலமைச்சர் திரு விஜய், தாவேக்கா தலைவர். இதுல பலவிதமான அரசியல் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வந்த உடனே அதிக அளவுக்கான இடம் பெற்ற சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தாவேக்கா இருந்தது. 108 இடங்கள் அது கிடைச்சது. 107 இடங்களா அது மாறிச்சு. ஏன்னா 2 தொகுதிகளில் முதலமைச்சர் திரு விஜய் போட்டியிட்டதுனால ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணார். அவருக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தபோது முதல்ல போய் நின்னது யார் அப்படின்னா காங்கிரஸ் தான். 5 இடங்கள் இருந்தது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி நின்றுட்டாங்க. இது திமுகவுக்கு செம்ம அடிங்க. எதிர்பார்க்கவே இல்லை. திமுக காங்கிரஸ் உறவு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இருக்கு. ஒரு வருஷம் இல்லைங்க. 2014 தனியா நின்னாங்க. அதை தவிர்த்து பார்த்தோம்னா 2014 இருந்து 2026 வரைக்கும் சேர்ந்தே போட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல காங்கிரஸ் முதல்ல டிட்ச் பண்ணுமா, கைவிடுமா, துரோகம் செய்யுமா அப்படின்னு திமுக எதிர்பார்க்கவே இல்லை. சரி, காங்கிரஸ் தான் செஞ்சதுன்னா அப்புறம் ஒவ்வொருத்தரா போய் நின்னாங்களே. ஆட்சியிலையும் பங்கு வாங்கிட்டாங்க, அதிகாரத்திலையும் பங்கு வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட திமுகவை அம்போன்னு விட்டுட்டாங்க. அப்படிலாம் விடல. திமுக என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ் போன உடனேயே யார் வீட்டு வாசலை தட்டுச்சு அப்படின்னா எடப்பாடி வீட்டு வாசலை தட்டுச்சுங்க. ஐயா, நீங்க முதலமைச்சர் ஆக மாட்டீங்களா அப்படின்னு ரொம்பவே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா தோத்து போய் நிக்கிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கும்போது அறிவாலயத்திலிருந்து கால் வந்துச்சு. நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீர்களா? ஏன் வேண்டாம் சொல்வாரு. நேரா வண்டியை கட்டு புதுச்சேரி, பாண்டிச்சேரிக்கு போனாரு. அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் கிட்ட 2 நாள்ல செம்ம செய்தி வருதுங்க அப்படின்னார். இந்த மாதிரி நிலைமையில திமுக ரொம்ப வருத்தமா போயிருச்சு. என்னன்னா, பரம வைரிக்கு போய் நாம ஆதரவு கொடுக்கிறோமே, இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இந்த காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டே தான் நம்ம சிறுபான்மை ஓட்டெல்லாம் வாங்கணும்னு நினைச்சோம். இந்த காங்கிரஸ் இல்லாமலேயே தாவேக்கா சிறுபான்மை ஓட்டுகளை அள்ளிக்கிட்டு போயிருச்சு. அதனாலதான் போய் காங்கிரஸ் நின்றுச்சு. இது நீண்ட காலத்தில் பெரிய அளவுக்கு தாக்கம் கொடுக்கும். திமுக தனியா போயிருச்சுங்க. யாருமே கூட்டணி அமைச்சு போட்டிட்டவங்க யாருமே கூட இல்லைங்க. விடுதலை சிறுத்தைகள் போச்சு, இடதுசாரிகள் போனாங்க, IUML நேற்று இன்று நாளை உங்களோட தான் இருப்போம் சொன்னவங்களும் போனாங்க. அது மட்டும் இல்லாம இனி வருகின்ற காலங்களில் தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு யாரு சொல்றாங்க? ஜவஹர்லாவுடைய மனிதநேய மக்கள் கட்சி சொல்லுது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சிக்கு தன்னுடைய சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்த கூடாது அப்படின்னு யாரு சொல்றாங்க? துரைவக சொல்லிட்டாருங்க. இப்படி பார்க்க போன இனி எதிர்காலத்தில் எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியுடைய தேர்தல் சின்னத்துல போட்டியிடாதுங்கிறது தெரியுது. சொல்லுவாங்க, வருத்தத்தில் இருக்காங்க மதிமுக. அவங்க மட்டும் ஒரு தனி சின்னத்துல, சொந்த சின்னத்துல போட்டிட்டு இருந்தாங்கன்னா இது வரைக்கும் தாவேக்கா அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்க மாட்டாங்களா? அந்த ஏக்கம் தாங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்திலும் லாக் பண்ணிருச்சுங்க காங்கிரஸ், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது மூலம். இதனால திமுக என்ன நினைக்குதுன்னா இனி காங்கிரஸோட உறவு இல்லை. ஏன் முக்கியமா விஷயம் என்னன்னா, மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவரு திமுக கிட்ட பேசி தேர்தலுக்கு முன்னால பேசிதான் அந்த டீல் ஃபைனல் ஆச்சு. இப்போ அவர் நேர யாரை போய் பார்க்கிறாரு? முதலமைச்சர் திரு விஜயை போய் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அடுத்த நாளே திரு விஜய் அறிவிக்கிறாரு, வருகின்ற மாநிலங்களவை தேர்தல் ஒரு இடம் இருக்கு, அதை காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செய்யறதா சொல்றாரு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? தாவேக்கா தான் போட்டியிடும். முதல் தேர்தல் ஆட்சிக்கு வந்த உடனேயே மாநிலங்களவை தேர்தல், ராஜ்யசபா சொல்லுவாங்களே, அதுக்கான தேர்தல்ல முதல் MP தாவேக்காவை இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா ஒரு ராஜதந்திரத்துல என்ன பண்ணாரு? காங்கிரஸ்ல பேக்ல போட்டுக்கணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணி அந்த உறவை உறுதிப்படுத்திட்டதுனால திமுக இனி வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பக்கம் இருக்கக்கூடாது முடிவு பண்றாங்க. டெல்லியில கூட்டம் நடக்குது, இந்திய கூட்டணி கூட்டம் நடக்குது ஜூன் 8ஆம் தேதி. அதுல என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுது அப்படின்னா, ஒரே நாடு ஒரு தேர்தல், அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது. இதுல எல்லாம் வேண்டாங்க, நீங்க தான் போனவங்களாச்சே,
அப்படின்னு இருந்துட்டாங்க. அடுத்து திமுக என்ன செய்யும்? அப்படியே தனிமரமாய் படையை ஓட்டிட்டு இருக்குமா? நோ நோ நோ. 22 எம்பிஸ் இருக்காங்கல்ல, மத்தியில யார் இருக்காங்க? பாஜக ஆட்சி இருக்கு. ஏன் இந்த 22 எம்பிக்கு அங்க ஆதரவு வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? கேட்க தானே செய்வாங்க. இவங்க வர்றாங்க அப்படின்னா அங்க ஆந்திராவுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவோ இல்லை பீகார்ல இருந்து நிதிஷ்குமாரோ ஆதரவுக்காக கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்கு? நமக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பிஜேபி நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு சூழ்நிலையை திமுக நடத்த நினைக்குது. அநேகமா அமைச்சரவையில் இடம் பெற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ராசா சொன்னார்ல, திமுகவுக்கும் அதிமுகவும் கூட்டணியா யார் பேசுறாங்கன்னு கேட்டா 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருப்பாங்க அப்படின்னாருல. அந்த மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஏன் பாஜகவோடு கூட்டணி அமைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு விஜய். இது திமுக ரொம்ப நெருடலா இருக்கு. இனிமேல் இந்த அரசை கடுமையாக விமர்சனம் செய்வது, ஏன்னா பல்வேறு நடவடிக்கை எடுத்து அவங்க லாக் பண்றாங்க. இப்ப பாருங்க, அம்மா உணவகம் அது ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல உணவு கிடைக்குது, தூய்மையா இருக்கு அப்படின்னு. இதனாலேயே மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ரோடெல்லாம் ஒரு நாளைக்கு 2 தடவை கூட்டுறாங்க. வெளிப்படையா தெரியுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் தெரியுதுங்க, மற்ற ஊர்கள் பத்தி தெளிவா தெரியல. ரொம்ப சுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்கெங்க ஊழல் நடக்குதோ அங்கெல்லாம் அதிரடி நடவடிக்கைகள், பத்திரப்பதிவுத்துறையில ஊழல் தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இபி டிபார்ட்மெண்ட்ல ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருச்சான், யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருக்கும், சொல்ல மாட்டார் போல இருக்கு நிர்மல் குமார். அது சமீபத்துல ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருச்சுன்னா அதுல பல கோடி ரூபாய்க்கான தகவல்கள் அதில் இருக்கிறதா சொல்லப்படுது. இல்லைங்க, காகிதத்திலே இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணவங்க யாரு அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரணை நடக்குது அப்படின்னு நிர்மல் குமார் சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆட்சி ஒரு வேகம் எடுத்துருச்சு, கியர் நல்லா மேலதான் போயிருக்கு அப்படின்னு திமுக நினைக்கிறதுனால அடுத்து மக்களவை தேர்தலுக்கு முன்பாக, அதுக்கு முன்னால உள்ளாட்சி தேர்தல் வரும், அதற்கு முன்னால 5 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வரும், அதுல கெத்து காமிக்கிறது அப்படின்னு திமுக நினைக்குது. இதனால கூட்டணி கட்சிகள் இல்லாட்டியும் பரவாயில்ல, தனியா நிக்கிறது, ஜெயிக்கிறது, இல்லைன்னாலும் கணிசமான ஓட்டு வாங்குறது, நம்பிக்கை விடுறது இல்லை அப்படின்னு இருக்காங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி உதவி செய்வாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா திமுக உதவி செய்யுமோ அப்படின்னு நினைக்குது. அதனால நினைக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இனி வருங்காலத்துல ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்னு திமுக வலிமையா நினைக்குது. பாஜக தான் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இப்போது தெரியுது. அடுத்த தேர்தல், மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாம திமுக போட்டியிட்டது என்றால் தோல்வி நிச்சயம் அப்படின்னு திமுக தெரியுது. மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு நினைக்குது. ஆனா மோடி தான் பிரதமரா அப்படின்னு பாஜக கூட இன்னும் பெரிதா சொல்லவில்லை. தேர்தல் நெருங்கும் சமயம் தான் சொல்லுவாங்க. இன்னும் பல மாநிலங்களில் பாஜக அரசியல் ரொம்ப அதிகமா இருக்கு. இதில் அண்ணாமலை அரசியலையும் பார்க்கணும், தனி கட்சின்னு தொடங்க நினைச்சாரு. ஆனா வேண்டான்னு பாஜக சொல்லிரு மாதிரி தெரியுது. ஐயா நீங்க வேற போயிடாதீங்க, ஓட்ட பிரிச்சிடாதீங்க, திமுக வந்துடும் மாதிரி தெரியுது. ஒரு கெத்தா ஒரு இடத்த வெல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் ஏன் திமுக இந்த அளவுக்கு வெறுக்குது நல்லா புரியும். அதற்கு பின்னணியில் இருப்பது தாவேகா. நன்றி, வணக்கம்.